தேசிய இறையாண்மை செழுமை நிதி என்கின்ற இந்த சுவரின் ஃபண்ட் எனப்படுகின்ற எதிர்கால சந்ததியினரின் தேவைகளுக்கான ஒரு நிதியமாக 25 பில்லியன் டாலர்களை முதலிடுவதாகவும் அது குறித்த விவரங்களை இன்றைய தினம் நிதியமைச்சரின் இந்த காலாண்டு அறிவிப்புடன் சேர்த்து வெளியிடுவதாகவும் கூறியிருந்தார். தற்பொழுது ஏற்பட்டுள்ள நிலைக்கு, அதாவது கனடா புள்ளி விவர திணைக்களம் கூட இந்த தற்பொழுதைய இந்த போர் போன்றவை கனேடிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்குவதிலேயே $1000 மேல் பாரத்தை ஏற்படுத்திவிட்டது என்கின்ற ஒரு தரவை வெளியிட்டிருக்கின்ற நிலையில் அது குறித்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படாத நிலையில் இவ்வாறு முதலிடுவது என்பது சரியா என்கின்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் டொரண்டோ சிம்போசியம் என டொரண்டோவில் ஒரு பொருளாதார மாநாட்டை கூட்டி அதில் $1 டிரில்லியன் முதலீட்டை பெறுவதற்காக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. $1 டிரில்லியன் என்பது 1000 பில்லியன் டாலர்கள். இது சாத்தியமாகுமாக இருந்தால் கனடாவின் நிலை வேறு. இது உண்மையிலேயே தனிநபர்களுக்குரிய திட்டமாக அல்ல. இது ஒரு அரச நிதி ஈட்டு முயற்சி. அந்த அரசு என்பது தனது எதிர்கால சந்ததியையும் எதிர்கால திட்டங்களையும் எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றது என்பதை, கனடா என்பது ஒரு புதிய பாதையில் புதிய தலைமையில் துணிச்சலான முறையில் செல்கின்றது என்கிறது. அதாவது அந்த சுகப்போர்ட் என்கின்ற பூசி மெழுகாமல் விடயத்தை நேரடியாகவே தெரிவிக்கக்கூடிய ஒரு தலைமையாக அமெரிக்காவிற்கு மாக்காணியின் தலைமை வந்திருக்கின்றது. இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு ஏற்புடைய விடயம் அல்ல. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஏதாவது ஒரு நரித்தனமான வேலைகளில் ஈடுபடுவதற்கு, இந்த லிபரல் கட்சியின் அரசை பலவீனமாக்குவதற்கு அல்லது கனடாவை ஸ்திரமில்லாமல் பண்ணுவதற்கு கூட முயற்சிப்பார்கள் என்றால், கனடா அந்த ஒரு சாதாரணமாக அந்த ஒரு நிலையான வழியில் முன்னேறி கொண்டு செல்கின்றது என்பதை மாக்காணியின் நிலைப்பாடுகள் காட்டுகின்றன. அறிவிப்புகளை வெளியிட இருக்கின்றார். எப்பொழுதுமே இவர் பிரதமராக வந்ததிலிருந்து அந்த நிதி தொடர்பாக இவர் நிறைந்த அறிவு இருப்பதால் இவருடைய பழைய பதவிகளும் நிதியை ஒரு வங்கியின் ஒரு ஆணையாளராக இருந்து பல நிதி திட்டங்களை அறிமுகப்படுத்தியதால் இந்த இக்கட்டான பொருளாதார சூழலில் கனடாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல நிதி திட்டங்களை இவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலும் இப்பொழுது ஒரு சுயாதீன நிதி என்று கனடிய அரசினால் 25 மில்லியன் முதலீடு செய்கின்ற நிதி தொடர்பான ஒரு அறிவிப்பையும் வெளியிட இருக்கின்றார். இது தொடர்பாக இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்த்திருக்கிற நிலையில் இது தொடர்பான மேலதிக தகவல்களை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆமாம், அதாவது இந்த தேசிய இறையாண்மை செழுமை நிதி என்கின்ற இந்த சுவரின் ஃபண்ட் எனப்படுகின்ற எதிர்கால சந்ததியினரின் தேவைகளுக்கான ஒரு நிதியமாக 25 பில்லியன் டாலர்களை முதலிடுவதாகவும் அது குறித்த விவரங்களை இன்றைய தினம் நிதியமைச்சரின் இந்த காலாண்டு அறிவிப்புடன் சேர்த்து வெளியிடுவதாகவும் கூறியிருந்தார். இது பல செய்தி நிறுவனங்களாலும் சிலாகித்து பார்க்கப்படுகின்ற ஒன்றாகவும் அதேவேளை கேள்விகளை எழுப்புகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. இதற்கான காரணம், இவ்வாறான செழுமை இறையாண்மை நிதி என்பது நிச்சயமாக அந்த ரேட் சர்ப்ளஸ் எனப்படுகின்ற வர்த்தக மேலாதிக்கத்தில் இருக்கின்ற நாடுகளால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு முதலீடாக இருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு வெற்றி தருகின்ற திட்டமாகவும் எதிர்காலத்தினரை கொண்டு செல்கின்ற திட்டமாகவும் பல நாடுகளால் இதன் நான் நினைக்கிறேன் குவைத் முதலாவதாக ஆரம்பித்திருந்தது 1970களில் அல்லது 65களில். அதன் பிறகு நோர்வே ஆரம்பித்திருந்தது. இவ்வாறு இதனை தொடர்ந்து பல நாடுகளும் இவ்வாறான இந்த செழுமை நிதியை தங்களுடைய நாட்டின் தேவைக்காக ஆரம்பித்து அவற்றை முதலீடு செய்வது என்பது வழக்கம். இப்பொழுது ஏறக்குறைய 20 நாடுகளுக்கு மேல் அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் இவ்வாறான நிதியத்தை வைத்திருக்கின்றன. அமெரிக்கா கூட இவ்வாறான ஒரு நிதியத்தை உருவாக்குவதற்கான முயற்சி குறித்து ஆராய்ந்து வருகின்றது. ஆனால் அவர்கள் இன்னும் நடைமுறைப்படுத்துவதற்கு முதலே கனடாவானது இவ்வாறான ஒரு திட்டத்திற்குள் தன்னை ஈடுபடுத்த போகின்றது. இந்த திட்டங்கள் எவ்வாறு செயற்படும் என்று கூறினால், இவ்வாறாக இவர்கள் முதலிடுகின்ற நிதியமோ அல்லது அதனிலிருந்து பெறப்படுகின்ற நிதியோ
உடனடி தேவைகளுக்கு பாவிக்கப்படாமல் அவை அந்த அதாவது அவற்றின் நிர்வாக செலவு தவிர அந்த நிதியை நிர்வகிப்பதற்குரிய நிர்வாக செலவு தவிர மீதம் வருகின்ற ஈட்டப்படுகின்ற தொகை என்பது இந்த பணத்திலிருந்து ஈட்டப்படுகின்ற தொகை என்பது மேலதிகமாக வைப்பிலிடப்படும். எனவே இது அந்த பணத்தை பெருக்குகின்ற வழியாகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த பணத்தை உடனடியாக எடுத்து செலவழிப்பதில்லாமல் அதனை அவ்வாறான ஒரு முதலீட்டு வகையில் வைத்திருப்பதாகவும் தான் இருக்கும். இதில் அந்த 1 ட்ரில்லியனை தாண்டிய முதலீட்டை அதாவது 1000 பில்லியனை தாண்டிய முதலீட்டை கொண்ட நாடுகள் 3 இருக்கின்றன. நோர்வே, மற்றது சீனா, மற்றது சிங்கப்பூர். மற்ற நாடுகளும் இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் இடுகின்ற நிதி என்பது மிகவும் ஒரு குறைவான நிதி, 25 பில்லியன். ஆனால் அதற்குரிய காலம் இப்பொழுது இருக்கின்றது. அதாவது கனடாவின் பொருளாதாரம் என்பது மேலாதிக்கத்தில் இருக்கின்றதா என்றால் இல்லை, அல்லது அவர்களுடைய அந்த ஜிடிபி எனப்படுகின்ற உள்ளூர் மொத்த உற்பத்தி என்பது தளம்பல் நிலை அல்லது இன்னும் அந்த சரிசீர் செய்யப்படாத நிலையில் இருக்கின்றது என்கின்ற பல கேள்விகளும் அல்லது தற்பொழுது ஏற்பட்டுள்ள நிலைக்கு அதாவது கனடா புள்ளி விவர திணைக்களம் கூட இந்த தற்பொழுதைய இந்த போர் போன்றவை கனேடிய மக்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் வாங்குவதிலேயே $1000 மேல் பாரத்தை ஏற்படுத்தி விட்டது என்கின்ற ஒரு தரவை வெளியிட்டிருக்கின்ற நிலையில் அது குறித்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படாத நிலையில் இவ்வாறு முதலிடுவது என்பது சரியா என்கின்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆனால் அவற்றிற்கான தீர்வு என்பது இன்றைய அவர்களுடைய வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்படுவதாக இருக்கும். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் டொரண்டோ சிம்போசியம் என ஒரு டொரண்டோவில் ஒரு பொருளாதார மாநாட்டை கூட்டி அதில் 1 ட்ரில்லியன் முதலீட்டை பெறுவதற்காக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. 1 ட்ரில்லியன் என்பது $1000 பில்லியன். இது சாத்தியமாகுமாக இருந்தால் கனடாவின் நிலை வேறு. இல்லையேல் இதில் 25% சாத்தியமானால் கூட அது ஒரு பெரிய வெற்றி. ஆனால் இவர்கள் இலக்கு வைத்திருக்கின்ற தொகை என்பதை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றபடியால் தான் அவ்வாறான ஒரு நிலையை அவர்கள் அறிவித்திருப்பார்கள். அதில் 50% சில வேளைகளில் சரி வந்தால் கூட நல்ல விடயமாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். எனவே இவ்வாறான முதலீடுகள் என்கிற பெருகி செல்கின்ற அல்லது முதலீடுகள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது 20க்கு மேற்பட்ட ஒப்பந்தங்கள் ஒரு வருடத்திற்கு ஈட்டப்பட்டு 75 அல்லது 76 ட்ரில்லியன் பில்லியன்கள் என்பன அல்லது பல திட்டங்கள் என்பன ஏற்கனவே நடைமுறைக்கு வந்ததான செயற்பாடுகளாக இருக்கட்டும், இவை நம்பிக்கை தருவதாக இருக்கின்றது. இது நிச்சயமாக மாக்காணியவர்களின் அதாவது பொருளாதார நடவடிக்கைகளுக்கான ஒரு பலமாகவும் அதே நேரம் எதிர்கட்சிகளின் ஆதரவு இதற்கு தேவையாக இருக்கும் நிலையில் அவற்றிற்கான அவரை ஒரு பலவீனமாக பார்ப்பதற்கான ஒரு கருவியாக கூட பார்க்கப்படலாம். என்னவென்றால் நாடு இருக்கின்ற நிலையில், வட்டிகள் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு பங்கு முதலீடு தேவையானது. ஆனால் எதிர்காலத்தை நோக்கி செல்கின்ற நாடுகளில் கனடாவும் ஒன்றாக இணைந்துள்ளது என்கின்றது உண்மை. ஆனால் கனடா தற்பொழுது முதலிடுகின்ற தொகை என்பது ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அடிநிலையில் இருக்கின்றது என்பது. அதாவது 25 பில்லியன் என்பது மிக 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 குறைவான தொகை. ஏனென்றால் இந்த முதலிட்டுள்ள நாடுகள் அனைத்துமே, இந்தியா கூட 2024ஆம் ஆண்டு இந்த திட்டத்தில் இணைந்து கொண்டு 500 பில்லியன் ரூபாய்களை இந்த திட்டத்தில் முதலிடுகின்றது. இந்த திட்டம் முதலிடுவது என்பது பெரிய கம்பெனிகளிலும் மற்றும் தனியார் நாடுகளிலும் முதலிட்டு அதன் மூலம் பெறுமதியை பெறுவதாகவும், அதே நேரம் சில நாடுகள் குறிப்பாக இந்த சீனா மற்றும் சவுதி அரேபியா போன்றவை அமெரிக்காவில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி வைத்திருக்கின்றன. இந்த நிதியத்தின் மூலம் அவை விவசாயத்திற்காக பாவிக்கப்படுகின்றன. அவர்களுக்கு அந்த விவசாயத்தின் மூலம் கிடைக்கின்ற பொருட்கள் என்பதுடன் அவர்களுக்கு வருகின்ற லாபம் என்பது பணத்தை மேலதிகமாக இட்டுச் செல்கின்றது. எனவே இப்போ இவ்வாறு சொத்துக்களை வாங்குதல், அசையா சொத்துக்களை வாங்குதல் அல்லது பெரிய முதலீட்டு நிறுவனங்களின் முதலிடுதல், குறிப்பாக
கனேடியன் பசிபிக் ரயில்வே போன்ற, அதாவது பெரிய நிறுவனங்கள் கனடாவில் பலந்தரவையாக இருக்கட்டும், அல்லது கனடா இறக்குமதி செய்கின்ற நாடுகளில் அந்த இறக்குமதியில் முக்கிய பங்கு வகிக்கின்ற எண்ணெயாகவோ ஏனைய பொருட்களாகவோ இருக்கின்ற இடங்களில் உள்ள அந்த தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், அவற்றில் முதலிடுவது போன்ற பல திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த 25 பில்லியன்கள் என்பது ஒரு மிக சிறிய தொகை. இந்த நிதியத்துடன் ஒப்பிடும் பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு முதலிடப் போகின்றார்கள் என்று. சரி, என்னென்னு சொன்னால் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. பொதுமக்கள் நேரடியாகவே இந்த திட்டத்தில் முதலீடும் செய்கின்ற வாய்ப்பு இருக்கின்றதா? அப்படி வாய்ப்பு வழங்கப்பட்டால், அது ஒரு பாதுகாப்பான முதலீட்டாக இருக்குமா? அந்த முதலீட்டை அரசின் நிதிக் கொள்கைகள் எவ்வாறு கட்டுப்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, இது உண்மையிலே நாட்டின் எதிர்காலத்தை நோக்கி, அதாவது நாட்டின் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு இறையாண்மை முதுநிலை அல்லது அந்த முதலீட்டு திட்டமாக செய்யப்படுவது. இது உண்மையிலேயே தனிநபர்களுக்குரிய திட்டமாக அல்ல. இது ஒரு அரச நிதி ஈட்டு முயற்சி. அந்த அரசு என்பது தனது எதிர்கால சந்ததியையும் எதிர்கால திட்டங்களையும் எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றது என்பதை, குறிப்பாக நாங்கள் இங்கு 2 நாடுகள் அந்த முதலாவது ஆரம்பித்தது என்று பார்த்த பொழுது, எண்ணெய் உற்பத்தியில் அவை சிறந்து வந்த பொழுது அவர்களுடைய இந்த தேசிய உற்பத்தியில் இருந்து அல்லது அவர்களுடைய வர்த்தக செயற்பாட்டில் அவர்கள் லாபம் ஈட்டுபவர்களாக இருந்தார்கள். குவைத், மற்றது நோர்வே. நோர்வே என்பது உலகின் எண்ணெய்க்கு தேவையில் சுமார் 2 அல்லது 3 வீதங்களை கொடுக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு அந்த நிதி என்பது அப்பொழுது தேவைப்படவில்லை. உடனடியாக அவர்கள் செய்த வேலை என்னவென்றால், அவ்வாறான நிதியை எடுத்து இவ்வாறாக எதிர்கால திட்டங்களுக்காக எதிர்கால சந்ததி என்று, அதாவது தேசிய இறையாண்மை, அதுதான் அதனுடைய இந்த முழு பொருளுமே. எனவே இது அரசு முதலிடுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும். ஆனால் இவ்வாறான முயற்சிகளுக்கு தனியார்களை உந்துதல் செய்வதற்காக அரச உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட முதலீடுகளை அவர்கள் உள்வாங்கலாம், தங்களுக்கு அந்த முதலீடுகள் தேவைப்படுகின்ற பொழுது. எனவே அவ்வாறான அரச உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட அது இந்த ட்ரெஷரரி பில்ஸ் எனப்படுகின்ற இந்த அரச முதலீட்டு சான்றிதழ்கள் போன்ற வகைராக்களை விட மேலதிகமாக அரசால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அல்லது அரசால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட முதலீடுகளாக பல முதலீடுகள் அறிவிக்கப்படலாம், அவ்வாறு ஒரு தேவை வந்தால். ஆனால் இந்த நிதியம் என்பது நிச்சயமாக நாட்டின் எதிர்காலத்தை நோக்கி ஒரு நன்மை பயக்கும் திட்டமாகவும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதில் முதலிடப்படுகின்ற தொகை என்பது எங்களை பொறுத்தவரையில் இன்றைய காலத்தில் இன்றைய பொருளாதார நிலையில் இன்றுள்ள மந்த நிலையில் 25 பில்லியன்கள் என்பது ஒரு பெரிய தொகை. ஆனால் இந்த முதலீட்டுக்குள் இருக்கின்ற நாடுகளுக்குள் மிகவும் சிறிய தொகையாகத்தான் கனடாவின் தொகை இப்பொழுது இருக்கும். அதாவது யார் இந்த நிதியத்தில் ஆக குறைந்த முதலீட்டை இட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் அது கனடாவாகத்தான் இன்றைய தேதியில் இருக்க போகின்றது. என்றால் வெறும் 25 பில்லியன் டாலர்களே இப்பொழுது அவர்கள் முதலிடுகின்றார்கள். ஆனால் இது அதிகப்படியாக அதிகரித்து செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்டுக்கு ஆண்டு இவ்வாறு இவர்கள் பொருளாதார மேம்பாட்டை அடைந்தால், தாங்கள் அடைகின்ற இலக்கை, அதாவது 250 பில்லியன் டாலர்களை எட்டக்கூடிய ஒப்பந்தங்களை தாங்கள் கொண்டு வருவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள். அதைவிட 1000 பில்லியன் டாலர்களை பெறுவதற்கு, முதலீடாக பெறுவதற்கான அந்த டொரண்டோ சிம்போசியம் எனப்படுவது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் டொரண்டோவில் இடம்பெறப் போகின்றது. அதில் கூட வெற்றி பெற்றால் அதற்குரிய அந்த ஆண்டுகள் உடனடியாக அவ்வளவு 1 ட்ரில்லியன் என்பது வராது. அது ஒரு 10 ஆண்டுகளோ அல்லது 15 ஆண்டுகளுக்கு வரக்கூடியதாகத்தான் இருக்கும். அவ்வாறான நிலையில் இவர்கள் படிப்படியாக இந்த நிதியை அதிகரிக்கலாம் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக ஈரான் இஸ்ரேல் போர் நடந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி கனடா தொடர்பாக தனது சமூக வலைத்தில் பதிவிடுவதை நிற்பாட்டினது மாதிரி தெரியவில்லை. கடந்த வாரம் ஒரு பதிவிட்டிருந்தார். அதில் கனடா அமெரிக்காவுடன் சேர்ந்திருந்தால் வரி விலக்குகளை பெற்றுக்கொள்ளலாம், கனடா அமெரிக்காவுடன் சேர்ந்திருப்பதால் அமெரிக்காவுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லியிருந்தார். இப்படி பார்க்கின்ற பொழுது, இப்படியான நிதி திட்டங்களை பிரதமர் மாக்காணி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பு, அமெரிக்காவின் பொருளாதார திட்டங்கள், அதாவது அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் இருந்து கனடாவை ஒரு சீரான பாதையில் வழிநடத்துகிறாரா என்று எண்ண தோன்றுகின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அது உண்மை. அது உலகால் ஏற்கப்பட்டு விட்டது. கனடா என்பது ஒரு புதிய பாதையில், புதிய தலைமையில் துணிச்சலான முறையில் செல்கின்றது என்கிறது. அதாவது அந்த சுக கோட்டட் என்கின்ற
பூசி மெழுகாமல் விடயத்தை நேரடியாகவே தெரிவிக்கக்கூடிய ஒரு தலைமையாக அமெரிக்காவிற்கு மாக்காணியின் தலைமை வந்திருக்கின்றது. இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு ஏற்புடைய விடயமல்ல. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஏதாவது ஒரு நரித்தனமான வேலைகளில் ஈடுபடுவதற்கு, இந்த லிபரல் கட்சியின் அரசை பலவீனமாக்குவதற்கு அல்லது கனடாவை ஸ்திரமில்லாமல் பண்ணுவதற்கு கூட முயற்சிப்பார்கள் என்றால், கனடா அந்த ஒரு சாதாரணமாக அந்த ஒரு நிலையான வழியில் முன்னேறி கொண்டு செல்கின்றது என்பதை மாக்காணியின் நிலைப்பாடுகள் காட்டுகின்றன. இருந்த பொழுதிலும் இன்றைய அவர்களது வரவு செலவு திட்டம் என்பதுதான் எங்களுக்கு உண்மைகளை தெரிவிக்கும். என்றால் மக்களுக்கு அந்த தெரியக்கூடியதாக ஒரு பிரயோசனமான நடவடிக்கைகள் என்பன போன்றவை அறிவிக்கப்படவில்லை. இப்பொழுது சாதாரணமாக இவ்வாறு கூறுங்கள், ஒரு வருமானத்துக்கு குறைவாக உள்ளவர்கள் பல திட்டங்களை, அதாவது $50,000 ஒரு குடும்பம் பெருமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கல்வி கற்பதற்கு இலவசமோ அல்லது அவர்களுக்குரிய வரி சலுகைகளோ அல்லது அவர்களுக்குரிய இந்த வரி மீளளிப்பு ஜிஎஸ்டி HST ரிபேட் என்பதோ பொருட்கள் வாங்குகின்ற பொழுது அல்லது அவ்வாறான செயற்பாடுகள் இருக்கும். ஆனால் மத்திய தர குடும்பங்கள் என்பன தற்பொழுது $1,00,000 மேலான வருவாயை கொண்டவையாக இருக்கின்றன. அவர்களுக்கு எந்த ஒரு நன்மை பயக்கக்கூடியதாகவும் கனடாவின் திட்டங்கள் எதுவும் இல்லை. அது குறித்து எல்லாம் அவர்கள் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு அவர்களுக்கும் ஒரு மீளளிப்பை அல்லது செயற்பாடுகளில் செய்ய வேண்டிய விடயங்கள் என்பன இருக்கின்றன. இந்த விடயங்கள் என்பன கருத்தில் எடுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இன்னும் அவருடைய தலைமை என்பது பிரகாசிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி சுரேஷ் சர்மா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிரதர் பொழுதில் பிரதர் விடயம் சார்பாக உங்களிடம் பேசிக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.